இந்த பரப்புரை கூட்டம் நடைபெறும் அந்த திடலுக்கு அருகில் தவேக தலைவர் விஜய் வந்துவிட்டார். அந்த இடத்தில் அதிகமான அளவில் தொண்டர்கள் கூடியிருப்பதும் அந்த காட்சிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வாகனத்தை சூழ்ந்து மக்கள் ஓடி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதனை நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கழுகு பார்வை காட்சியில் நாம் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது அந்த நிகழ்வு நடைபெறும் அந்த மைதானத்திற்குள்ளாக விஜயனுடைய வாகனம் வந்தடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூட்டம் நடைபெறும் அந்த இடத்திற்கு விஜய் வந்ததன் காரணம் சற்று நேரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு கூடியிருக்கும் தொண்டர்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கும் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கூட்டம் நடைபெறும் அந்த மேடை கரையில் தவேக தலைவர் விஜய் வந்து அடைந்திருக்கிறார். இதற்கு பிறகாக நிகழ்ச்சி உடனடியாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேர கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். அதிகமான வெயில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அங்கு தரையிலேயே அமரக்கூடிய சூழல் அங்கு கூடியிருக்கும் தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சார்ந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வழங்குவதற்காக நம்முடைய சேலம் செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ அங்க என்ன சூழல், விவரங்களை பதிவு செய்யுங்க. சேலம் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விஜய் தற்பொழுது சேலம் சீல்நாய்க்கம்பட்டி பகுதியில் அந்த தனியார் மைதானத்திற்கு வந்தடைந்தார். காரில் இருந்து இறங்கி தற்பொழுது அவர் பேருந்தில் உள்ளே ஏறி இருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் உரையாற்றிருக்கிறார். முன்னதாக அந்த மைதானத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த இணைப்பு சாலைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான கூட்டம் கூடி அவருடைய காரை சூழ்ந்து கொண்டதனால் சிறிது நேரம் தாமதமானது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து போக்குவரத்து செலுத்தி விஜய் செல்வதற்காக அந்த மைதானத்திற்கு அந்த பிரத்யேக வழியாக சென்று காரில் இருந்து இறங்கி தற்பொழுது பேருந்தில் ஏறி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் உரையாற்ற இருக்கிறார். மிக முக்கியமாக இந்த 5000 பேர் மட்டுமே அறிவித்திருந்த காரணத்தினால் அனுமதி அட்டை கிடைக்காதவர்கள் எல்லாம் ஆங்காங்கு வழி நெடுகிலும் நின்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சேலம் விமான நிலையத்திலிருந்து அந்த மைதானம் இருக்கக்கூடிய சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆங்காங்கே ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் காத்திருந்தார்கள். இதனால் சில இடங்களில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. சில வாகனங்களில் கீழே விழுந்து செல்லும் நிலையெல்லாம் ஏற்பட்டது. ஒரு வழியாக தற்பொழுது விஜய் அந்த மைதானத்திற்கு உள்ளே காரில் இருந்து இறங்கி பேருந்தில் ஏற இருக்கிறார். அதற்காக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேருந்தின் மேல் நின்றுதான் தற்பொழுது உரையாற்ற இருக்கிறார். இதற்காக
ஒரு 20 கேலரிகள் அமைக்கப்பட்டு 5000 பேர் அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கை வசதிகள் ஏதும் இல்லை. ஒவ்வொரு கட்டத்திற்குள்ளும் ஒரு 250 பேர் நிற்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஏராளமான அந்த அனுமதி அட்டை பெறாதவர்கள் மைதானத்தை சுற்றி அந்த வெளியே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ரோட்லையும் அதிகப்படியான தொண்டர்கள் அலைமோதக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அந்த மைதானத்தின் அருகே இருக்கக்கூடிய சாலைகளில் தடுப்பு அரண்களை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அனுமதிகள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அந்த அனுமதி இல்லாத காரணத்தினால் தான் தற்பொழுது பெரும் பரபரப்பு. இதனால அவர் வரக்கூடிய வழியிலும் கொண்டலாம்பட்டி ரவுண்டானா, சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விஜய் காரை தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்தே பின்தொடர்ந்து ஏராளமான இருசக்கர வாகனங்கள் சேலம் நகர் பகுதிக்குள் வந்தவுடன் அங்கங்கே சில வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு விஜயுடன் வந்த வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு உள்ளே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விஜய் உரையாற்ற இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், தற்போது அங்கு சூழல் என்னவாக இருக்கிறது? இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அங்கு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தரையிலேயே அமரக்கூடிய சூழல், தொண்டர்கள் அமரும் சூழல் இருந்தது, அதிகமான வெயில் இருந்தது போன்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. தற்போது என்ன நிலவரம்? விஜய் தற்போது இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்கிறார். நிர்வாகிகள் சந்திப்பு என்று அறிவிக்கப்பட்டாலும் பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா உங்க கட்சியினுடைய நிர்வாகிகளாக தற்போது பொதுமக்களாகவும் இருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது விஜய் அவர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில அவர் தற்போது அந்த பிரச்சார வாகன பேருந்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் அந்த பிரச்சார மேடைக்கு மேலே அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரமானது சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பிரச்சாரத்தை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த பகுதியில தற்போது அந்த பிரச்சார வாகனத்தில் மேல் நின்றே தற்போது பேச இருக்கிறார். குறிப்பாக அவர் பேசக்கூடிய ஏற்கனவே அவர் மாவட்ட நிர்வாகிகள் கட்சியின் முக்கிய தலைவர்களை பேச அனுமதிப்பில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில தற்போது இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஈரோடு கூட்டத்திலையும் அந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்களை பேச அனுமதிச்சாங்க. அதே நிலையில தற்போதும் அவங்க மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் பேசிய பிறகுதான் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த கூட்ட அரங்கிற்கு விஜய் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில 5000 பேருக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிக போலீசார்களுடைய கட்டுப்பாட்டிற்கு தற்போது இந்த கூட்டமானது இருக்கிறது. சாலைகள்ல பாத்தீங்கன்னா ஏராளமான கூட்டம். ஏன்னா இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய பகுதி. அதனால சாலையில இருமரங்கிலும் இந்த பகுதி இருக்கக்கூடிய பகுதியில்